வெல்கம் டு ஜிகேஐஏஎஸ். ரீசெண்டாக லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா மேலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது கொண்டு வரணும்னு அப்போசிஷன் பார்ட்டி இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா மார்ச் 9லேருந்து டேக் பிளேஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி லோக்சபா செக்ரட்டேரியட்லேருந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்தராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னா லோக்சபாவோட ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர் ஆர்டிகல் 94னு பார்த்தோம். பட் கம்ப்ளீட் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்சபாவோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரில் ரூல் நம்பர் 200லேருந்து 203 வரையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஸ்பீக்கர் அல்லது டெபுட்டி ஸ்பீக்கர் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ ரிட்டன் நோட்டீஸ் அப்படிங்கிறது யாருக்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபாட்ட ரிட்டன் நோட்டீஸை வந்து சப்மிட் பண்ணணும். தென் செகண்ட் திங் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ரிட்டன் நோட்டீஸை ரிசீவ் பண்ணதுலேருந்து 14 டேஸ் டைம் பீரியட் வந்து லோக்சபா ஸ்பீக்கருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை லோக்சபாவோட பிஸ்னஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்லி ஆஃப்டர் 14 டேஸ் நோட்டீஸ் பீரியட். தென் த தேர்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மோஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸோட சப்போர்ட்டாவது வேணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இனிஷியேட் பண்ணுறதுக்கு 50 மெம்பர்ஸ் கிடையாது. இந்த டைம் பீரியட் இப்போ மார்ச் 9 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த டேயில் 50 மெம்பர்ஸ் இனிஷியலாக அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் அந்த மோஷனோட டிஸ்கஷன் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆகும். தென் ஃபோர்த் ஸ்டெப் ஆஃப் ரிமூவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெசல்யூஷன் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட டிஸ்கஷன் வந்து 10 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். 10 நாளைக்கு மேலே மோஷனோட டிஸ்கஷன் இருக்கக்கூடாது. தென் முக்கியமான விஷயம், என்ன காரணத்துக்காக இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஓம் பிர்லா மேலே கொண்டு வந்தாங்களோ அதை மட்டும்தான் பேசணும். வேறு எந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஸ்பெசிஃபைடு இன் த மோஷனில் அதை ஸ்ட்ரிக்ட்லி கன்ஃபைன்டு டு ஸ்பெசிஃபைடு இன் த மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஓட்டிங் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தென் மெம்பர்ஸ், அதாவது ஹவுஸோட ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த், வேகன்சியை மைனஸ் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போடணும். ஓகேவா? ஸோ அப்போ பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவில் அடிக்கடி கேட்கலாம். ஸோ ரிமூவல் ப்ரொசீஜரில் ரோல் ஆஃப் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட் திங், த ஸ்பீக்கர் கேன் பார்ட்டிசிபேட் இன் த procedure. The speaker can speak in the removal procedure. The speaker even can vote in his own removal, but he cannot vote in case of tie. அதாவது டை ஆயிடுச்சு அப்படின்னா அவரால் ஓட்டு போட முடியாது, which is in a normal case. ஓகேவா? So that is about the removal of Lok Sabha speaker. Thank you.